தீர்க்கதரிசிகள் வந்து ஒரு மாரி வந்து சொல்கிறாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு சங்கீதம் வந்து 126 5 8 வாசிங்களேன். நம்மளோட கண்ணீருக்கு ஒரு பதில் இருக்கு. ஆமேன். எத்தனை பேர் இந்த 26 தொடங்கி இந்த 4 மாசத்துல நம்ம எவ்வளோ அழுதோன்னு நமக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம கண்ணீருக்கு இன்னைக்கு தான் கடைசியாக நம்ம வந்து முடிவு இருக்க போது. நம்ம எது இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஓப்பனாக பேசுவோம். அதுவும் மட்டும் இல்லாமல் தாவீது வந்து சங்கீதம் 31:5 அவர் அப்போவே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, பிதாவின் சித்தத்தின் செய்ய அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வந்து தாவீது வந்து அப்போவே சொல்லியிருப்பார். நம்ம வந்து அது வந்து தாவீது வந்து அப்போவே சொல்லியிருப்பார். இப்போ நான் வந்து உங்களுக்கு மாடல் ஆஃப் த ஒரு கதையாக உங்களுக்கு எடுத்துன்னு போகிறேன். கர்த்தர் எப்படி ஒப்புவிப்பை வந்து ஒருத்தர் மூலியமாக இல்லாமல் ஒரு கூட்டத்தையே கர்த்தர் எப்படி ஒப்புவித்து அந்த இதில் வின் பண்ணாருன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியாயாதிபதிகள் 6:14 மட்டும் கொஞ்சம் சத்தமாக யாராவது ஒருத்தர் வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:14. இப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து ஒரு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன்னா மீதியானர்களிடம் கைகள் வந்து இஸ்ரவேல்லேருந்து போயிடுது. அப்போ வந்து மீதியானர்கள் வந்து இதுதான் சான்ஸுன்னு இஸ்ரேல் மக்களை வந்து ரூல் பண்ண ஆரம்பித்து இஸ்ரேல் மக்கள் சேர்த்து வைக்கிறது தானியங்களையும் அவரோட செய்கிற ஒவ்வொரு பொருட்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் அழிச்சிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்கக்கிட்ட இருக்கிற அரிசி பருப்பை விற்று அது ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொன்னால் ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணினோன்னு இஸ்ரவேலோட கரங்கள் வந்து கீழே போயிட்டே இருக்கு. ரொம்ப அடிபட்டுட்டே இருக்கும் போது இப்போ கர்த்தர் வந்து யாருக்கிட்ட பேசுகிறாருன்னா, ஒன்றுமே இல்லாத அற்பமான எதுக்கும் உதவாத கிதியோன் கிட்ட பேசுகிறாரு. கிதியோன் கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, ஆமாம் கரெக்டு தான், நானும் அதான் சார். நான் இப்போ இஸ்ரவேல் போறாரு. கிதியோன் வந்து போர் எடுக்க போகும்போது உடனே வந்து மீதியானர்கள் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 1,00,000 நான் நோட் பண்ணி வந்துக்கிறேன் நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். மீதியானர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 1,35,000 பேர் இருக்கிறாங்க. கிதியோன் வந்து அப்படி இப்படின்னு சேர்த்து எப்படியோ கையில் காலை உயிந்து, ஏய் வா கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, நீ வா நம்ம போருக்கு போகலாம், நீ வா வரியா, நான் போருக்கு போனால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார், நம்ம எப்படி மீதியானர்களிடம் ஜெயிச்சு நம்ம ரூல் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நம்ம ரூல் பண்ணலாம். அப்படி பேசும்போது கிதியோன் வந்து ஒரு 32,000 பேரை செலக்ட் பண்ணுறாரு. அந்த 32,000 பேரை செலக்ட் பண்ணி போருக்கு போகிறாரு. ஆனால் போருக்கு உடனேலாம் போல அது கர்த்தர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, கிதியோன் வெயிட் பண்ணு, என்ன பண்ணு, ஒரு நிமிஷம் பக்கத்தில் பாருங்களேன், என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் பாருங்க, ஒரு நிமிஷம் பக்கத்தில் பார்த்துட்டு கவனத்தை செதற விடாத. இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் பேசுகிறீங்க, பின்னாடி இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டேன். ஆமீன். இப்போ 1,30,000 பேர், இங்கே பார்த்தா வெறும் 32,000 பேர். இன்ட்டு 4 போட்டால் கூட ஒருத்தன் 4 பேர் அச்சாலும் இஸ்ரேல் மக்கள் தோற்றுருவாங்க. ஆனால் கர்த்தர் வந்து கிதியோன் கிட்ட சொல்கிறாரு, உனக்கு கூட இருக்கிறது யாரு, நான் இருக்கிற இந்த பலத்தோட போ. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த 32,000 பேர் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்கன்னா, கர்த்தர் இவங்க இஸ்ரவேல்காரங்களுக்கு இன்னொன்று என்னென்னா பெருமை அதிகம். கர்த்தர் அருவருக்கிற காரியம் என்னன்னா பெருமை. கர்த்தர் உங்களுக்குள்ள பெருமை இருந்ததுன்னா
இன்னியோட அந்த பெருமையை முறிச்சு போடுங்க. இன்னைக்கு பெருமை எல்லாத்துக்கும் பெருமையை மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. இது நான் பண்ணேன், மைக்கு நான் போட்டேன், ஸ்டேஜ் நான் போட்டேன், அந்த பெருமையை நீ எது செஞ்சாலும் கர்த்தருக்கோசம் செய். இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்போ இந்த 32,000 பேர் போயிட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா, இப்போ 32,000 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜெயிச்சேன், நான் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நான் 4 பேர் ஆச்சேன், நான் 10 பேர் ஆச்சேன்னு பெருமை பேசி அவங்கள தானே பெருமைப்படுத்தி கொள்வாங்க. அப்போ வந்து கிதியோன் இயேசு சொல்கிறாரு, இவனுக்குள்ள பெருமை இருக்குது, இவனுங்க ஜேஷ்டானுங்கன்னா எனக்கு அரசு உத்தியோகம் வேணும், அரசு வேலை வேணும், கவர்மெண்ட்டில் நான் போனால் எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கணுன்ற மாரி இவங்க எல்லாமே கொஞ்சம் பெருமையாக எடுத்துப்பாங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, இவனுக்குள்ள பெருமை இருக்குது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இவங்களை வந்து வெடிக்கட்ட போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், இவங்களை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன்ட்டு இந்த 32,000 பேரையும் என்ன பண்ணுற சொல்கிறாரு, மலைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. மலைக்கு கூட்டிட்டு இந்த 32,000 பேரும் குச்சின்னு வராங்க. எப்படி வராங்க? குச்சின்னு மலைக்கு வந்தா இந்த 32,000 பேர் மலைக்கு மேலே போயிட்டு கிதியோன் வந்து ஒரு அப்படியே நிற்க வைக்கிறார். 1 by 1 நிற்க வச்சுட்டு பேசுகிறாரு. நிற்க வச்சோன்னே இவங்களுக்கு என்னன்னா, பின்னாடி யார் இருக்கிறாருன்னா மீதியானுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் சொல்கிறத மட்டும் அப்படியே பேப்பர் பேனா இருந்தானா அப்படியே அந்த கால்குலேட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு. இங்கே எத்தனை பேர்னா, இங்கே 34,000 பேர் இருக்கிறாங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,35,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ மலை மேலே போயிட்டு இப்படி அசம்பிள் பண்ணும் போது இப்போ பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு ரோலை அவங்க கத்தி தட்டுறது, அப்புறம் அவங்க போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸையும் பார்த்து, அவங்க கத்தியை பார்த்து, அவங்க வச்சுனுக்கிற எப்படி சொல்கிறது, அவங்க துப்பாக்கி என்னென்ன வச்சுக்கிறான் அதை பார்த்து இந்த மீதியான இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, கர்த்தர் நமக்குள்ள ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு கர்த்தர் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுத்தோன்னு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை படி நம்ம பேசணுன்னுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இவன் பேச போகிறான், அவன் எதாவது சொல்ல போகிறான், நான் ஊழியத்துக்கு போனால் அந்த சிஸ்டர் என்ன ஒரு மாரி பேசுவாங்க, அந்த பிரதர் என்ன ஒரு மாரி பேசுவாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பயந்து அதை விட்டுடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அந்த பயத்தின் ஆவியை நம்ம ஃபஸ்ட்டு ஓடணும். பயம் யார் யாருக்கு இருக்கோ, பயத்தை இன்னையோட கர்த்தர் நமக்காக இந்த நாள் சிலுவையில் மறித்து சாத்தானை வென்ற நாள், இன்னையோட நம்ம பயத்தை முடிச்சிடணும். இப்போ நான் ஸ்டோரிக்கு வரேன். இந்த 32,000 பேரில் கிதியோன்கிட்ட இயேசு சொல்கிறாரு, பயப்படுறவனை என்ன பண்ணு, வீட்டுக்கு போக சொல்லு. இப்போ போனது எத்தனை பேருனா 20,000 பேர் போயிட்டாங்க. எத்தனை பேர் போனாங்க? இப்போ இந்த 32,000ல் 20,000 பேர் போனால் எத்தனை பேர்? 32,000 பேரில் 20,000 போனால் எத்தனை பேர்? 32,000ல் 20,000 போனால் சாரி நான் தப்பா சொன்னேன். 32,000 பேரில் கரெக்டு 22,000 பேர் போனால் எத்தனை பேர்? 10,000. இந்த 1 மார்க் கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியாக சொல்கிறோம். இந்த கஷ்டமான சொல்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் குழம்பும். இந்த 10,000 பேரையும் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் இந்த 10,000 பேரை என்ன பண்ணுறாங்க, பெருமைக்காரனுங்க. ஏற்கனவே 32,000 பேர் 4 பேர் ஆச்சாலே செத்து போயிடுவானுங்க ஒருத்தன். இப்போ இருக்குது எத்தனை பேர்? 10,000 பேர். இந்த 10,000 பேரே பெருமைக்காரன். எனக்கு இது நியாயாதிபதிகளை சின்ன வயசில் கேட்கும் போது, ஒரு சண்டே கிளாஸில் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த 32,000 பேர் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நான் வரேன், நான் இயேசுக்காக செய்கிறேன், நம்மளும் அதே தான் பண்ணுறோம், ஒப்பு கொடுத்துட்டோம். நான் சர்ச்சுக்கு வரேன், பைபிள் படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பயத்துலேயும் அப்புறம் நம்ம பேசுகிற எப்படி சொல்லுது, இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அந்த சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க சொல்லி பயத்துலேயும் நம்ம வந்து அதை விட்டுடுறோம். இந்த 32,000 பேரை ஒப்பு கொடுத்துட்டு இந்த 22,000 பேர் போயிட்டாங்க பயத்தில். இப்போ இந்த 10,000 பேருக்கு சொல்கிறாங்க. இந்த 10,000 பேர் யார்? பெருமை. இந்த 10,000 பேருக்கும் பெருமை இருக்குது. இந்த 10,000 பேர் கர்த்தர் சொல்கிறாரு. ரெண்டாவதாக ஒரு இது வைக்கிறாரு, இவங்களை என்ன பண்ணி அந்த குளத்தை காட்டி அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போன்றாரு. தண்ணி ரெண்டை வரேன், இந்த தண்ணி கிட்ட கூட்டிகிட்டு போ. இந்த 10,000 பேரும் போயிட்டு ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, முட்டி போட்டு கையில் தண்ணி எடுத்து இப்படி குடிக்கிறாங்க.
ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தர் அந்த 10,000 பேரில் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி குடிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டி போட்டு கையெத்து நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாய் மாதிரி நக்கறான் தெரியுமா, இந்த நாய் மாதிரி நக்கறான் தெரியுமா, அவனை சூஸ் பண்ணு. ஏன்னா இவன் வந்து இந்த பெருமை பார்க்கல, இவன் குனிஞ்சானா இவன் சட்டை அழுக்காவுதா, இவன் பேண்ட் அழுக்காவுதா, இவன் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லுது, கரெக்ட், பெருமை இல்லாமல் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கத்தர் கோசம் அவன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, வேதனைப்பட்டாலும் பரவாயில்லன்னு குனிஞ்சி நாய் நக்கிற மாதிரி நக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சட்டை அழுக்காகக்கூடாது. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, வர்ஷிப் பண்ணும்போது அவங்க புடவை கசங்கக்கூடாது, புது புடவை போட்டு வந்தால் புடவை கசக்கூடாது, புது சட்டை போட்டு வந்தால் இந்த சட்டை கை தூக்க மாட்டாங்க. கை தூக்கினா அந்த பிரதர் நேற்று இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, இவன் கை தூக்குறானான்னு சொல்லிட்டு நம்ம பெருமையை நம்ம கௌரவத்தை நம்மளே இப்படி அந்த சிஸ்டர் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த புடவை கசங்க போகுதுன்ட்டு நம்ம கை தூக்காமலும் கத்தர் பார்க்குறாருன்னு பார்க்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் நம்மள அப்படின்றாங்களோட்டு நம்ம எதுவும் பண்ணாமல் நம்ம அமைதியாக கை தூக்காமல் கத்தர் கோசம் ஜெபிக்காமல் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்குதால கத்தர் என்ன சொல்கிறாரு, இவங்கள இவங்க வேணாம், இவங்க பெருமை. ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பயத்தில் போனாங்க. இவங்க எதுக்கு போனாங்க? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களும் ஒப்பு தான் கொடுத்தாங்க, அவங்களும் ஒப்பு தான் கொடுத்தாங்க, இவங்களும். ஆனால் இந்த 300 பேர் இருக்கிறாங்க தெரியுமா, கர்த்தர் இவங்கள தான் சூஸ் பண்ணுறாரு. ஏன் சூஸ் பண்ணுறாருனா, இந்த போர் அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பானை வச்சு பானை உள்ள நெருப்ப வைன்றாரு. ஏன்னா இவன் தான் எதை பிடிப்பான், பானையை பிடிப்பான். இவன் கொஞ்ச நேரம் இந்த நாய் மாதிரி இப்போ கடன்னு குடித்தாங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி எடுத்து குடித்தா சீக்கிரம் குடிச்சிடலாம், கடன்னு குடிச்சிடலாம். இப்படி எடுத்து குடித்தோன்னா நக்கி குடிக்கும் போது டைம் ஆகும். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 300 பேர் நக்குனா தெரியுமா, டைம் ஆனாலும் பரவாயில்ல, எது பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கோசம் நான் ஜெபிக்கிறேன், முட்டி போடுறேன், உபவாசிக்கிறேன்ட்டு முட்டி போட்டு ஜெபிச்சான் தெரியுமா. கர்த்தர் சொல்கிறாரு, இவனை கூட்டிகிட்டு போ. இவன் தான் என்ன பண்ணுவானா, உனக்கோசம் உன் கூட இருப்பான், உன் எல்லா காரியத்தையும் பார்த்துப்பான். நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு என்னன்னா எத்தோனே ஸ்டேஜ் ஏறணும். பாஸ்டர் என் பையன் நல்லா பாடுறான், பாஸ்டர் ஸ்டேஜ் ஏற்றுங்க. பாஸ்டர் என் பொண்ணு நல்லா மியூசிக் வாசிப்பான், மியூசிக். ஆனால் ராஜாவை மேலே ஏற்ற விட்டா தான் தெரியும் ராஜா என்ன அழகுல வாசிக்கிறாரு, என்ன அழகுல பாடுறாரு அப்படின்னு பாஸ்டருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்டர் இவனை என் பையன் நல்லா பாடுவான், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பாடுவாருன்னு அப்படின்றோம். ஆனால் நமக்கு தான் தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், ஆவியானவர்களுக்கு தெரியும், ஆவியில் ஏவப்பட்டவங்களுக்கு தெரியும் இவங்க கரெக்டா தப்பா அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த 300 பேர் வச்சாங்க தெரியுமா. ஒரு நிமிஷம், ஏன் இந்த 300 பேர் தண்ணி குடிச்சாங்களாம், இவங்க வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளன்னைக்கு இல்லை அடுத்த வருஷமோ அடுத்த மாதமோ உன் கையில் ஒரு தண்ணி இருக்குது தெரியுமா, உன் கையில் ஒரு பானை இருக்குது தெரியுமா, அந்த பானையை நீ சுமக்க வேண்டியது வரும், நீ வந்து ஜெபிக்க வேண்டியது வரும். நீ என்ன கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நீ யாருன்னே தெரியாது. கிதியோன் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இதுக்கு தகுதிவானே கிடையாது. கிதியோன் வந்து ரொம்ப தாழ்த்துறாரு, மண்ணாசையிலே ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிறது நான் தான். நம்ம என்ன சொல்கிறோம், டிபி சத்தத்துலேயே ஒன்றும் இல்லாதவன் நான் தான். அந்த ஒன்றும் இல்லாத வீட்டு முக்கில் தான் என் வீடு இருக்குது, அந்த முக்கில் இருக்கிற வீட்டும் ஓட்டி வீடு என் வீடு, அதில் ஒன்றும் இல்லாதவனா தான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் எனக்கு வேணும். யார் வேணும், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒன்றும் இல்லாத அற்பமான கிதியோனை இப்போ கிதியோனை வந்து கேதர் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம் பார்த்தா ஒன்றும் இல்லாதவனை ராஜாவாக்குவார் ஒரு விஷயத்தில். யாருன்னு பார்த்தா சாலமோனுக்கு வந்து படிப்பறிவே கிடையாது. சாலமோன் விஷயம் சொல்கிறாரு, போகிறதுக்கு வரத்துக்கு வழி தெரில, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல, வாசக்காலை எப்படி மூடுதுன்னு தெரியல. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ தான் ராஜா. அவரை வச்சு தான் முதலாவது தேவனாலே கட்டப்பட்டது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒன்றும் தெரியல, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணல, ஒப்பே கொடுக்காம நான் இது பண்ணுறேன், நான் ஸ்டேஜ் போடுறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் ஜபம் பண்ணுறேன், பாஸ்டர் எனக்கு இந்த ஊழியம் தாங்க, பாஸ்டர் நான் அந்த ஊழியம் தாங்க, பாஸ்டர் நான் வீட்டு ஜபம் நடத்துறேன், நான் பெண்கள் கூட்டம் நடத்துறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஜெபி, ஃபஸ்ட்டு ஒப்பு கொடு.
ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் நம்ம கிட்ட தாழ்மையா நடுக்கும்படி சொல்லி தரல, தாழ்மையாய் வாழும்படி கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏதோ பேசணும்னு எனக்கு எனக்கு நடந்த ஒரு காரியம் பேசணும்னு ஒருத்தர் பேசியிருப்பார். ஒரு சின்ன இதுதான், டைம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா டெத்தில் வந்து எங்கள் ரிலேஷன் வந்து ஒரு பாஸ்டரை கூட்டின்னு வந்தார். கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் வந்து பேசுகிறாரு, இந்த பிரதர் நானும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, எனக்கு போகும்போதெல்லாம் டீ வாங்கி கொடுப்பாரு, ரொம்ப க்ளோஸாக பேசுவார், அப்படி இப்படின்னு நல்லா. நானும் எங்கள் அக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது பரவாயில்லையே, இப்போ நம்ம அப்பா இவ்வளோ பண்ணிக்கிறாரா, பரவாயில்ல அப்படின்னு நல்லா சந்தோஷமாக கேட்டுனுக்குறோம். கடைசியாக கேட்குறாரு, ஆமாம் இவர் பேர் என்னது அப்படின்றாரு. பேசணும்னு பேசக்கூடாது. நான் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொன்று வரேன், இப்போ ஸ்ட்ரெயிட் முடிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பானையை நம்ம பிடிக்கிறோம் தெரியுமா, நீ முட்டி போடுற தெரியுமா, சாரி நீ வா போன்னு பேசினுங்க, நம்ம முட்டி போடுறோம் தெரியுமா, நம்ம முட்டி போட்டு இந்த நாளில் கர்த்தர்கிட்ட நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் கடைசியாக பேசின வார்த்தை, இதோ என் ஆவியை உன் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இன்னைக்கு கடைசி கர்த்தர் நமக்காக சிலுவை ஜெயித்த நாள். நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்கணும். பெருமை இருக்க வேணாம். எது செஞ்சாலும் கர்த்தர்கோசம் செய்யணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க பார்க்காதீங்க. நீங்கள் எது செஞ்சாலும் யாருக்கோசம் செய்கிறோன்னா கர்த்தர்கோசம் செய்கிறோம். ஆமென்.